வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः। हरि ओम। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती श्री गुरुपादुकां चरणारविन्दाभ्यां नमः। ओम श्री महागणाधिपतये नमः। அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் உண்மையான மகாபெரும் சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக இந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், இந்த சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த ராமாயணம் என்னும் உண்மையான சரித்திரம் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மனித பிரிவுகளாக பிறந்த அனைவருமே மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே முன்னோக்கத்துடன் வெளியிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா கண்டத்தில் விம்ச சர்க்கா சர்க்கமானது 20. தாரா விலாபகா, அதாவது வானரன் வாலியினுடைய தர்மபத்தினி மகாபதிவிரதியாக இருக்கக்கூடிய தாரை அவள் வாலியை பார்த்து புலம்பினாளாம். அதிலே இன்றைய தினம் 10வது ஸ்லோகத்திலிருந்து முழுவதும் மற்றும் ஏகவிம்ச சர்க்கமானது 21. ஹனுமதா ஸ்வாகனம், அதாவது ஸ்ரீ ஹனுமான் ஆஞ்சநேய சுவாமி தாரைக்கு ஆறுதல் சொன்னாராம். ஸ்லோகம் முழுவதுமாக இந்த 2 தலைப்புகளிலே இன்றைய தினம் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண வரதசத்ருகன அனுவசமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சுலக்ஷ்மணாய தேவி ஜதசே ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாலக்ஷ்மண வரதசத்ருகண நமசவேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्यां நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டத்தில் விம்ச சர்க்கமானது 20. வாலியுடைய தர்மபத்தினி மகாபதிவிரதை தாரையானவள் வாலியை பார்த்து புலம்பினாளாம். ஸ்லோகமானது 10. ஹிருதயம் சஸ்திரம் மக்கியம் திருத்வா விநீஹதம் பதிம் என்ன சோகாவிய சந்தப்தம் சபூட்டதே அத்யசகஸ்ரதா. சுக்ரீவஸ்ய त्वया भार्या कृता स विवासितः यत्तु तस्य त्वया व्युष्टे प्राप्तेयं पल्लवगाधिपा. தாரையானவள் தனது கணவராகப்பட்ட வாலியானவர் கொல்லப்பட்ட கிடப்பதை தன்னுடைய கண்ணால் பார்த்த பிறகும் சோகத்தால் மிகவும் ஆட்கொள்ளப்பட்டோம். பின்னரும் கூட என்னோட இதயமானது ஆயிரக்கணக்கான
துகள்களாக ஏன் இன்னும் வெடிக்காமல் இருக்கு அப்படின்னு புலம்பினாலாம். அது வெடிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்பதால் தான் நான் என்னோட இதயமானது ரொம்பவும் கடுமையாக கொண்டவள் அப்படின்னு நான் என் மனசில் எனக்கு தோன்றது. வானர தலைவரே, சுக்ரீவனுடைய மனைவியை நீங்கள் அபகரித்து கொண்டீர்கள் இல்லையா? சுக்ரீவனையும் நாட்டை விட்டு துரத்தினீர்கள். அதனுடைய பயனாகத்தான் இந்த முடிவை நீங்க இப்போ அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னு தன்னுடைய பர்த்தா வாலியை பார்த்து சொன்னாலாம் தாரையானவள். ஸ்ரேயச பரமோஹத்வயா சாகம் விகர்ஹிதா ஏஷா பிரமம் இதம் வாக்கியம் வானரேத்ர இதேஷினி ரூபயௌவனத்ருப்தானாம் தக்ஷிணாம் ச மானதா மூன சாமார்யா சித்தானி பிரமதிஷ்யசி. இப்போ தாரையானவள் சொல்கிறா வாலியை பார்த்து, நீங்கள் வானரங்களையே ரொம்பவும் பெருந்தகையாக இருக்கக்கூடியவர். நான் உங்களோட நலனில் இருக்க மிகவும் அக்கறை கொண்டவள். உங்களுக்கு மேன்மையை தரக்கூடிய உபாயத்தை நான் உங்களுக்கு சொன்னேன், கூறினேன். ஆனால் உங்களுடைய மதி மயக்கத்தினால நீங்கள் என்னை ரொம்பவுமே இகழ்ந்து பேசினீர்கள். நீங்கள் எல்லாருக்குமே கௌரவம் அளிக்கக்கூடிய உத்தமர், அதில் சந்தேகமே கிடையாது. நீங்கள் வீர சொர்க்கம் சென்றதுமே அந்த இடத்துல அழகு, இளமை ஆகியவற்றினால செருக்கடைந்து இருப்பவர்களும் தன்னை கவரக்கூடிய தோற்றம் உடையவர்களுமான அப்சரப்பெண்டியர்கள்லாம் நிறைய பேர் இருப்பார். அது உங்களுக்கு உங்களுடைய மனசை கொள்ளை கொண்டு அதில் நீங்கள் மயங்க போகிறீங்க அப்படின்றது நிச்சயம் அப்படின்னாலாம் தாரையானவள். காலோனி சம்சயோ நூனம் ஜீவிதாந்த கரஸ்தவ பாலாஜ்யேனாவ பன்னோசி சுக்ரீவஸ்ய வசோவசம் அஸ்தானே வாரிணம் ஹத்வா யோத்யமானம் பரேண சா சந்தப்யதி காகுஸ்தா கிருத்வா கர்ம சுகர்ஹிதம். இப்போ தாரையானவள் சொல்கிறா வாலியை பார்த்து, உங்களோட வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வரக்கூடக்கூடிய காலம்தான், காலம்னாக்க யமன். எவர் கையிலுமே அகப்படாத நீங்கள் பலவந்தமாக இந்த இடத்துக்கு சுக்ரீவனோட பிடியில் சிக்கி வச்சிருக்கு. நீங்கள் யமலோகம் போகணுங்கிறது நிச்சயம். ஆனால் தான் சுக்ரீவன் கையில் உங்களை அவனோட பிடியில் உங்களை வைத்திருக்கு. நீங்கள் வேறு ஒருத்தரோட போர் செஞ்சு கொண்டிருக்கும் வாலியை எந்த விதமான முன்னெச்சரிக்கையுமே இல்லாமல் அவரை கொன்றுவிட்டு அந்த இழிந்த செயலை செய்தால் காவுத்தனாகப்பட்ட ஸ்ரீராமபிரான் அதற்காக கொஞ்சம் கூட வருந்தவே இல்லையே அப்படின்னாலாம் தாரையானவள். வைதவ்யம் சோக சந்தாபம் கிருபணம் கிருபணாசகி அதோ கோவசிதா பூர்வம் வர்த்தயேஷ்யம் எனாதவது. இப்போ வாலியை பார்த்து சொல்கிறா தாரையானவள், இது வரைக்கும் நான் துன்பம்னா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் கூட அனுபவிச்சதே கிடையாது. இப்போ என்னோட நிலையை பார்த்தீங்களா? நான் மகா படிவர்கள், ஆனால் இப்போ நான் ஆதரவற்றவள்.
என்னை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லாமல் இருக்கக்கூடியவள். இனி நான் ஒரு விதவை கைம்பெண் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் இருந்துட்டு அதனால் ஏற்படக்கூடிய சோகம் தாழ்வு இவை எல்லாவற்றையும் நான் அனுபவிக்க போகிறேன் அப்படின்னாலாம் தாரையானவள். லாலித சங்கதோ வீர சுகோமார சுகோசிதா பச்யதே காம வஸ்தாமே த்ரோவ்யே क्रोधमूर्छिते. தாரையானவள் சொல்றா வாலிக்கிட்ட, என்னுடைய புதல்வனாகப்பட்ட அங்கதன் இருக்கானே அவன் மகாவீரன். உங்களாலும் என்னாலும் கொஞ்சி கொஞ்சி வளர்க்கப்பட்டவன், மென்மையான இளைஞனவன், சுகங்களை அனுபவிக்கக்கூடியவன். உங்களிடம் கொண்டுள்ள கோபத்தால் மதி மயங்கி கிடக்கும் சிறிய தகப்பனார், அதாவது சிற்றப்பன்னு சொல்கிறது. சிற்றப்பன்னாக்கா சித்தப்பா. எவ்வித துன்பங்களையும் அவன் அனுபவிக்க போகிறானோ எனக்கு தெரியலையே அப்படின்னாலாம் தாரையானவள். புருஷ்வபிதரம் புத்திர சுதிருஷ்டம் தர்மவத்சலம் துர்லபம் தர்சனம் வத்ச தவ தஸ்ய பவிஷ்யதி. உடனே என்ன பண்ணாலாம் தாரையானவள், தனக்கு பக்கத்தில் நின்றிருக்கக்கூடிய தன்னுடைய புதல்வனாகப்பட்ட அங்கதனை கூப்பிட்டு, குழந்தாய் செல்வமே, அறத்தின் பால் அன்பு கொண்ட உன்னுடைய தந்தையை நன்றாக பார். இதுக்கப்புறம் நீ அவரை பார்க்க முடியாது. இந்த சமயத்தை நீ தவறி விட்டுட்டன்னா இனி ஒருபோதும் உன் தந்தையை நீ பார்க்கவே முடியாது அப்படின்னாலும் தாரையானவள். சமாஸ்வாசய புத்திரம் துவம் சந்தேசம் சந்தேசஸ்வசா ஊர்தினி சைனம் சமாக்ராய பிரவாசம் ரஸ்தீதோஜசி. உடனே என்ன பண்ணாலாம் தாரையானவள் வாலியை பார்த்து, என்னுடைய பிராணநாதரே, நீங்கள் வேறு ஒரு உலகத்துக்கு செல்வதற்காக புறப்பட்டு விட்டீர்கள். இன்னும் சிறிது நேரத்தில் நீங்கள் அந்த லோகத்துக்கு போய் சேர்ந்துருவீங்க. சாதாரணமாக உங்களை வெளியில் நீங்கள் செல்லும்போது அங்கதனை கட்டி அணைத்து உச்சியில் முகர்ந்து அவனுக்கு கொடுப்பீங்க. இப்போ ஏன் பேசாமல் இருக்கீங்க? அதனால் நமது புதல்வனை உங்கள் அருகில் அழைத்து அவனை உச்சி முகர்ந்து ஆறுதல் அவனுக்கு சொல்லுங்க. நீங்கள் இல்லாத காலத்தில் நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்ற எல்லா விஷயத்துக்கும் எங்களுக்கு நீங்கள் தான் ஆணையிடணும் இப்போவே அப்படின்னு தாரையானவள் புலம்பினாளாம். ராமேனையே மகத்கர்ம கிருதம் துவாம் அபிநிஜனா நிக்னதா அன்றும் யக்ஷ கதம் தஸ்யா சுக்ரீவஸ்ய பிரதிஸ்ரவே. தாரையானவள் சொல்றா வாலியை பார்த்து, ராபிரானானவர் உங்களை கொன்றதால அரும் பெரும் பெரிய செயலை அவர் செஞ்சிருக்கார். ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, சுக்ரீவனுக்கு அவர் வாக்கு கொடுத்தபடி இந்த செயலை செஞ்சது தன்னோட நன்றி கடனை அவர் தீர்த்து கொண்டார் அப்படின்னாலாம் தாரையானவள். சகாமோ பவ சுக்ரீவ குருமாம் துவம் பிரதீபத்யசே புங்க்ஷ்வ ராஜ்ய மனோத்விக்ன சஸ்தோ பிராதா பிராதா ருபோஸ்தவ. அப்போ உடனே என்ன பண்ணாலாம் தாரையானவள் சுக்ரீவனை பார்த்து, சுக்ரீவனே,
உன்னோட ஆசைகள் எல்லாம் கைகூட பெற்றதாக ஆக போகிறது. நீங்கள் ஆக போகிறீங்க. நீங்கள் உங்களுடைய பத்தினியான ருமையை அடைய போகிறீங்க. உங்களுடைய விரோதியான உங்களுடைய மூத்த சகோதரர் வாலியானவர் கொல்லப்பட்டு விட்டார். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன தடை இருக்குது? கவலை எதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த அரசாட்சியை தாராளமாக அனுபவிக்கலாம் அப்படின்னாலாம் சுக்ரீவனை பார்த்து. கிம் மாமேவம் விலபதிம் பிரேம்னா துவம் நாவிபாஷசே இமாம் பஸ்ய வராபக்வே பாரியாஸ்தே வானரேஸ்வரா. உடனே வாலியை பார்த்து காரியானவள் சொன்னாலாம், வானரங்களுக்கே வேந்தராக இருக்கக்கூடிய வாலியே, இப்படி அன்போட புலவி கொண்டிருக்கும் எனக்கு ஒரு பதிலும் சொல்லாமல் இருக்கீங்களே. உங்களோட உத்தம மனைவியர் பலரும் இந்த இடத்துல இருக்கா. அவர்களையெல்லாம் ஒரு தடவை கூட கண்ணால் நீங்கள் பார்க்கக்கூடாதா அப்படின்னு புலம்பினாளாம் தாரையானவள். தஸ்யா விலபிதம் சுருத்வா வானர்ய சர்வதசதா பரே கிருஹ்யாங்கதம் தீனம் துக்கார்த்தா பரே சுக்ருசு. அந்த இடத்துல வாலிய சுற்றிலும் இருந்த வானர பெண்கள்லாம் தாரையானவள் இவ்வாறு கதறி அழுவதை கேட்டுட்டு மனம் கலங்கி நிற்கும் அங்கதனை கட்டி அணைத்து கொண்டு துக்கம் தாங்காம ரொம்பவும் கதறினாளாம். எல்லா வானர பெண்களும் கதறினாளாம். கிமங்கதம் சாங்கத வீரபாஹோ வியாயாஸ்யத்ய சிரப்பிரவாசம் நயுக்தமேவம் குணசன்னிகிருஷ்டம் விகாய புத்திரம் பிரியபுத்திரகந்தும். அதாவது தோல்வழியை தரித்த ரொம்பவும் பிரமாதமான புஜங்களை உடையவரே வாலியே, அங்கதனை விட்டு நீங்கள் நெடுந்தூரத்துக்கு ரொம்ப தூரத்துக்கு போகிறீர்கள் இல்லையா? உங்களை போன்றே நல்ல குணங்கள் அமையப்பெற்றவனும் மனம் கவரக்கூடிய தோற்றம் உடையவனுமான உங்களது புதல்வனை அங்கதனை விட்டு நீங்கள் கண்டிப்பாக போகவே கூடாது, போகலாகாது அப்படின்னு நாளாம் தாரையானவள். கிம் கிமா பிரியம் பிரியசாருவேஷ மயா கிருதம் நாத சுதேன வாதே சகாங்கதா மாமபகாய வீரா யத்ரஸ்திதோ தீர்க்கமித பிரவாசம். பிரமாதமா கண்கவரக்கூடிய திருமேனியை கொண்ட படைத்தவரே, நான் உங்களுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு செயலை நான் செஞ்சேன். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய மைந்தனாகப்பட்ட அங்கதன் தான் என்ன பிழையை உங்களுக்கு செஞ்சான். என் உயிருக்கு உயிரான கணவரே, என்னையும் அங்கதனையும் விட்டு நீங்கள் மட்டும் நீண்ட பயணத்திற்கு புறப்பட்டு விட்டீர்களே, இது உங்களுக்கு நியாயமா அப்படின்னு கேட்டாலாம் தாரையானவள். பிரியம் கிஞ்சித சம்பிரதாரிய கிருதம் மயா ஸ்யாத்தவ தீர்க்கபாஹோ க்ஷமஸ்வமே தரீவம் சநாத பிரஜாவிமூர்த்தனா தவ வீரபாதோ. தாரையானவள் சொல்றா வாலியை பார்த்து, நீங்க நீண்ட நெடுந்தோள் உடையவர்,
வானர குலத்துக்கே நீங்க தலைவர். உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஏதேனும் ஒரு செயலை நான் முன் யோசனையே கொஞ்சம் கூட இல்லாம செஞ்சிருந்தா உடனடியா நீங்க என்னை மன்னித்து விடுங்கள், மன்னித்து விட வேண்டும் வீரரே. நான் உங்களுடைய பாதங்களில் என் தலையை வைத்து வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன்னு சொல்லிட்டு தாரையானவள் என்ன பண்ணாலாம், தன்னுடைய சிரசை வாலியுடைய பாதத்தில் வச்சு நமஸ்காரம் பண்ணாலாம். ததாது தாரா கருணம் ருதந்தி வர்தோ சமீபே சகவானரிபிஹி யவஸ்யத பிரியம் உபோபவேஷ்டோ மணியவர்ணா புவியத்ரவாலி. இந்த மாதிரி தாரையானவள் மற்ற வானர மனைவிகள் புடைசூழ என்ன பண்ணாலாம், தன்னுடைய கணவராகப்பட்ட பர்த்தாவாகப்பட்ட வாலியினுடைய அருகலை பரிதாபமாக அழுது கொண்டிருந்தவளாம். மாசற்ற மேனி உடையவளுமான தாரையானவள் வாலியினுடைய உடல் கிடந்த இடத்தின் அருகிலேயே அமர்ந்து என்ன சொன்னாலாம், உங்களோட உயிரானது போகும் வரை நான் உண்ணாமல் இருப்பேன், கொஞ்சம் கூட எதுவுமே சாப்பிடாம இருப்பேன் அப்படின்ற விரதத்தை மேற்கொண்டாலாம். வித்யாசேஷிவத்ரமாயினே வால்மீகியே அதிகாவியே கிஷ்கிந்தா காண்டே விம்சசர்கா. ஸ்ரீமத் பால வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டத்தில் 20வது சர்க்கமானது பூர்த்தியானது. ஸ்ரீமத் பால வால்மீகி ராமாயணம் ஏகவிம்ச சர்க்கா, சர்க்கமானது 21. அனுபதா சுவாசனம், அதாவது ஸ்ரீ ஹனுமான் ஆஞ்சநேய சுவாமி தாரைக்கு ஆறுதல் சொன்னாராம். இது ரொம்பவும் இந்த கிஷ்கிந்தா காண்டத்தில் ரொம்பவும் முக்கியமான அத்தியாயம். ததோ நிபதிதாம் தாராம் சுதாம் தாராம் இவாம் பராத் சனேராஸ்வாசயாமாஸ ஹனுமான் ஹரியூதபஹ. இந்த ஸ்ரீ ஹனுமான் ஆஞ்சநேய சுவாமியாகப்பட்டவர் வானர சேனைகளுக்கே தலைவர் அவர்தான். அவர் என்ன பண்ணாரா, ஆகாயத்திலிருந்து நழுவி விழுந்த தாரகையை போல தரையில் விழுந்து கிடக்கக்கூடிய தாரையை பார்த்து எல்லாம் ஆறுதல் சொல்ல தொடங்கினாராம். குணதோஷ கிருதம் ஜந்து ஸ்வர்க்கம் அபல ஹேதுகம் அபயக்ரஸ்ததவாப்னோதி சர்வம் பிரேத்ய சுபாசுபம். இப்போ ஆஞ்சநேய சுவாமி தாரை கிட்ட சொல்றார், என்ன சொல்றார் அப்படின்னா, ஒரு ஜீவனானது இருக்கு. அந்த ஜீவன் கிட்டக்க அது மனுஷனாக இருக்கட்டும், இல்லை விலங்குகளாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், இல்லை மரம் செடி கொடிகளாக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், எல்லாமே ஜீவன் தான். அந்த ஜீவன் கிட்ட குணம் குறை இரண்டுமே இருக்கு எல்லாருக்கிட்டையுமே. அவை இரண்டினாலும் தான் தனது கர்மாக்களை செய்யலாம். அவற்றின் விளைவாக சுகத்தையும் துக்கத்தையும் அடைகின்றான். அவன் அந்த உயிரானது நீங்கிய பின்னால மேல் உலகம் சென்று பாவ புண்ணியமான எந்த கர்மாக்களையும் செய்யாமல் அமைதியாக இருந்து தான் முன்னர் செய்த கர்மாக்களின் பலனை அந்த இடத்துல அவன் அனுபவிக்கிறான். அப்படின்னாராம் ஹனுமான் ஆஞ்சநேய சுவாமி. சோசதீகம் சோஸ்யம் தீனம் தீனானோ கம்பசே கஸ்யபோ வாணோ சோஸ்யோஸ்தி தேக அஸ்மின் புதோபமே.
இப்போ சரி ஹனுமான் சொல்ற தாரைகிட்டக நீங்களும் இப்போ ரொம்பவும் பரிதாபமான நிலையில இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கையில வேறு யாரோ ஒருத்தர் பரிதாபமான நிலையில இருக்கிறார் அப்படின்ட்டு நீங்க எண்ணி நீங்க ரொம்பவும் பரிதாபப்படுகிறீர்களே. நீங்க மிகவும் இறங்கத்தக்க நிலையில இருக்கும் பொழுது வேறு யாரிடம் நீங்க கருணை காட்ட விரும்புகிறீர்கள்? அதை முதல்ல சொல்லுங்க. யாருக்கிட்ட கருணை காட்ட விரும்புகிறீர்கள்? நீர்க்குமிழி போன்ற இந்த உடல்ல இருக்கக்கூடிய ஜீவனானது அதெல்லாம் சொல்றது. எல்லாருக்குமே பரமாத்மா அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அந்த பரமாத்மாவை நம்ம அறியணும். ஜீவாத்மா விட்டுருங்க, அது வெறும் உடல். அந்த ஜீவனானது அதே போல் இருக்கும் நீர்க்குமிழி போன்ற வேறொரு சரீரத்தில் இருக்கக்கூடிய ஜீவனுக்காக எதுக்காக வருத்தப்பட வேண்டும் சொல்லுங்க பார்ப்போம். வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. ஏன்னா இந்த ஜீவனானது போயிடுறது. போன உடனே அடுத்த கூட்டில் போய் சேர்ந்துட போகிறது. ஆனால் பரமாத்மா அப்படி இல்லை, நேராக லோகத்துக்கு போகும்போது 10 நாள் கழிச்சு. அப்படின்னு சொன்னாராம் ஆஞ்சநேய சுவாமி. அங்கதஸ்து குமாரோயம் திரஷ்டவ்யோ ஜீவபுத்ரயா ஆயாத்யாம் ச விதேயானி சமார்த்தான்யஸ்ய சிந்தயா ஜானஸ்ய நியதமேவம் பூதா நாமா கதிம் கதிம் தஸ்மா சுபம் சுபம் ஹே கர்த்தவ்யம் பண்டிதே நைகலௌகிகம். யாரைய பார்த்து சொல்றார் ஸ்ரீ ஹனுமான்? என்ன சொல்றார் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு புதல்வன் இருக்கிறான் இல்லையா? அந்த மைந்தனாகப்பட்ட அங்கதனானவன் உங்களால போஷிக்கப்பட வேண்டியவன். நீங்க தான் அவனை காப்பாற்றணும். எதிர்காலத்தில் இவனுக்கு மேன்மை ஏற்படுவதற்காக இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் குறித்து தயவு செஞ்சு இந்த நேரத்தில் நீங்க ஆலோசிச்சு பாருங்க. ஒன்று தெரிஞ்சுக்க, உயிர் பிராணிகளின் வருகையும் போக்கும்னாக்கா போறது, பிறப்பும் இறப்பும்னு பேர். அதுக்கு நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்றத நீங்க நன்றாவே அறிவீர்கள். உங்களுக்கு நன்னாவே தெரியும். அதனால நல்ல அறிவு உடையவன் என்ன செய்வான் தெரியுமா? இறந்து போனவர்களுக்கு மேல் உலகில் நல்ல கதி கிடைப்பதற்காக அவன் அழமாட்டான், எதுக்கும் மனசை கலங்க மாட்டான். இங்கே செய்யப்பட வேண்டியதாக இருக்கக்கூடிய வேத தர்ம சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்டுள்ள கர்மாக்களை முதல்ல செய்யணும். அதை தான் நாம் செய்ய வேண்டும். இதெல்லாம் இந்த சமயத்தில் நம்ம யோசனை பண்ண தவிர மற்ற எதையும் யோசனை பண்ணக்கூடாது அப்படின்னாராம் ஹனுமான். யஸ்மே ஹரே சகஸ்ராணி பிரயோதான்யர்புதானி சா வர்த்தயந்தே கிருதாம்சானி சோயம் திஷ்டாந்தமாகதः. ஹனுமான் சொல்றார், 100,000 கோடிக்கணக்கான வானரர்கள் யாருக்கிட்ட நம்பிக்கை வைத்து கவலையற்றவர்களாக வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருந்தார்களோ அவ்வளவு உயர்ந்தவராக இருக்கக்கூடிய வானர வேந்தர்
வாலியானவர் மரணமடைந்து விட்டார் என்றால் விதியினுடைய வலிமையை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டுமா அப்படின்னாராம் ஹனுமான். யதயம் நியாய திருஷ்டார்த்த சாமதாட்சமாவரஹ ததோ தர்ம சிதாம் பூமிம் நைனம் சோசிதுமர்ஹசி. ஹனுமான் சொல்றார், வாலியானவர் அறநூல்கள்ல வேத தர்ம சாஸ்திரம், வானர சாஸ்திரம், க்ஷத்ரிய சாஸ்திரம் இதெல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த முறையில் தான் அவர் பொருள் சேர்த்தார். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நல்ல ஆட்சியானதையும் நடத்தினார். ஆனால் சூழ்நிலைக்கு ஏற்றபடி பிறருடன் நல்லுறவும் கொண்டிருந்தார். யார் யாருக்கெல்லாம் என்னென்னலாம் தேவைப்படுமோ அனைத்து பொருள்களையும் வாரி வாரி வழங்கினார். சில இக்கட்டான நிலைமையிலும் பொறுமையையே கடைபிடித்தார். அப்படின்னு தானே அவர் நடந்து கொண்டார். அதனால தர்மாத்மாக்கள், அதாவது எல்லையில்லாத புண்ணியம் செஞ்சவா சென்றடையக்கூடிய நல்ல உலகுக்கே அவர் போயிருக்கார், சொர்க்கலோகத்துக்கே அவர் போயிருக்கார். அதனால நீங்க அவரை பற்றி வேதனைப்படக்கூடாது, அழவும் கூடாது அப்படின்னாராம் ஹனுமான். சர்வே ஏ ஹரி சாத்தூலா புத்திர சாயம் தவாங்கதா இதம் கர்ய விருக்ஷாராஜ்யம் சநாதம் ஐந்திதே தாவிமோ சோகசம் தப்தோ சனை பிரேரய பாமினி त्वया परिगृहीतोऽयम् அங்கத சாஸ்து மேதினீம். இப்போ சொல்கிறார் ஹனுமான் தாரையை பார்த்து, அரசியாரே, வானர வீரர்கள் வானர வீரர்களும் உங்களுடைய மைந்தன் அங்கதன் மற்றும் வானர கரடி தலைவர்கள்லாம் ஆட்சி புரியக்கூடிய சிறு பிரதேசங்கள் இவையெல்லாம் உங்களுக்கே உரித்தானது. நல்ல பெண்மணிகளிலே மிகவும் நல்லவளாக இருக்கக்கூடியவரே மகா பதிவிரத்தை நீங்கள். சோகத்தால் வெந்து கொண்டிருக்கும் சுக்ரீவன் அங்கதர்களை நீங்க மேலே நடத்தப்பட வேண்டிய கர்மாக்களை செய்வதற்காக அவளுக்கு ஆறுதல் கூறி உடனே அனுப்பி வையுங்கோ. ஈமச்சடங்குகள்லாம் முடிந்ததுக்கு பின்னால உங்களுடைய மேற்பார்வையில் அங்கதனானவன் இந்த ராஜ்யத்தை அவனே ஆளட்டும் அப்படின்னாராம் ஹனுமான் தாரை கிட்டக்க. சந்ததிஸ்ய யதா திருஷ்டா கிருத்யம் யஸ்யாபி சம்பிரதம் ராஜ்ஞஸ்தக்ரியதாம் தாவதேஷ காலஸ்ய நிஸ்ஸயः சம்ஸ்கார்யோ ஹரிராஜஸ்ய அங்கதஸ்யாபிஷிஷ்யதாம் சிம்ஹாசனநகதம் புத்திரம் பஷ்யந்தி சாந்திமேஷ்யசி. இப்போ ரொம்ப பிரமாதமான ஒரு சொற்களை ஹனுமான் தாரைக்கு சொல்றார். எல்லாருமே இந்த பிரபஞ்சத்தில் பிறந்த அனைத்து ஆண்களுமே சரி பெண்களுமே சரி தங்களுக்கு கட்டாயம் சந்ததியானது பெற வேண்டும் அப்படின்றது வேத தர்மசாஸ்திர விதி. அது எந்த காரணத்திற்காக அந்த விதியானது கூறப்பட்டிருக்கிறதோ
அதை உபயோகிக்கக்கூடிய ஒரு தக்கமான காலம் இதுதான். இந்த காலத்தில் தான் அதை நம்ம பிரயோஜனப்படுத்திக்கணும். உயிர் துறந்து விட்ட மன்னருக்கு செய்யப்பட வேண்டிய கர்மாக்கள் அனைத்தையும் நம்ம இப்போ செய்யணும். இதுதான் இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய கட்டாயம். வானர மன்னருக்கு உத்தரகிரியைனாக்கா தகனம்னு பேர், உடனே செய்யப்பட வேண்டும். அதுக்கு அப்புறமா பின்னர் அங்கதனுக்கு நாம் ராஜ்யாபிஷேகம் செய்து அவனுக்கு முடிசூட வேண்டும். அரியணையில் வீட்டிற்கும் புதவரை பார்த்ததுமே உங்களுடைய மனசானது ரொம்பவும் அமைதி அடைஞ்சிடும் அப்படின்னாராம் ஹனுமான். சாதஸ்ய வசனம் ஸ்ருத்வா பத்ருவ்யசன பீடிதா அப்ரவீத் உத்தரம் தாரா ஹனுமந்தம் அவஸ்திதம். தன்னுடைய கணவராகப்பட்ட வாலியினுடைய பிரிவை தாங்க முடியாமல் மனம் வருந்தி கொண்டிருக்கக்கூடிய தாரையானவள் ஸ்ரீ ஹனுமான் ஆஞ்சநேய சுவாமி அவர் சொன்ன சொற்களை எல்லாம் கேட்டுட்டு அவளுக்கு ஏற்ற மாதிரி நின்று கொண்டிருந்த அந்த ஹனுமானை பார்த்து பதில் சொன்னாலாம். என்ன சொன்னா அப்படின்னா, அங்கத பிரதிரூபாணாம் புத்ராணாம் ஏகத சதம் அதஸ்யாப்யஸ்ய வீரஸ்ய காத்ர சம்ஸ்லேஷனம் வரம். ஹனுமானே, நானும் வேத சாஸ்திரம் தர்மசாஸ்திரம் எல்லாத்தையும் அறிஞ்சவதான். என்ன கேட்டுக்கோ ஹனுமானே. ஹனுமானுக்கு சொல்றா தாரையான அப்ப எவ்வளவு மகா பரிபூர்த்தியா இருப்பா பாருக்கோ. அங்கதனை போன்ற 100 புதல்வர்கள் இருந்தாலும் இதோ வீரனான என்னுடைய கணவர் இறந்து கிடக்கிறாரே, அவருடைய உடலை கட்டி தழுவி கொள்வதுதான் மிக மிக மேலானது. இதெல்லாம் வேத தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கு. மகனை கட்டி அணைத்து கொண்டால் பெரும் மகிழ்ச்சியானது ஏற்படும் அப்படின்றது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாயை, இயற்கை. இது நாமளா ஏற்படுத்தின்றது. கணவரோட உடன்கட்டை ஏறுவதுதான் ஒரு பெண்ணிற்கு பெரும் புண்ணியத்தை தரக்கூடியது அப்படின்னுட்டு தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அப்படி செய்வதைத்தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னுட்டு தாரையானவள் இது என்னோட முழு மனசில் இருக்கக்கூடிய சிந்தனை அப்படின்னு சொன்னாலாம் தாரையானவள் ஹனுமான் கிட்டக்க. சாகம் ஹரிராஜ்யஸ்ய பிரபவான் அங்கதஸ்ய வா புத்ரூயஸ்தஸ்ய சுக்ரீவா சர்வ காரியேஷ்வனந்தரா. ஹனுமானே, தாரையானவள் சொல்ற ஹனுமான்ட்ட, வானர ராஜ்யத்திற்கோ அங்கதனுக்கோ நான் உரிமையாளர் கிடையாது. நான் கொஞ்சம் கூட உரிமையாளர் கிடையவே கிடையாது. என்னோட விருப்பப்படி இந்த விஷயமாக எதையுமே செய்யக்கூடிய அதிகாரமானது எனக்கு கிடையாது. ஒரு பெண்ணுக்கானது கிடையாது, அவ தாயாக இருந்தாலும் சரி. இதுதானே ஹனுமான் சொல்லிருக்கு வேத தர்மசாஸ்திரம், சத்திய தர்மசாஸ்திரம். அவனுடைய சிறப்பான, அதாவது அங்கதனுடைய சிறிய தந்தையாக இருக்கக்கூடிய சிற்றப்பனான சித்தப்பா சுக்ரீவன் தான் இந்த விஷயங்கள்ல அவனுக்கு ரொம்பவும் நெருக்கமானவராக இருக்க முடியும். இதுதான் தர்மசாஸ்திரம் அப்படின்னாலாம் தாரையானவள் ஹனுமான் கிட்டக்க. நகேஷா
புத்திராஸ்தேயா ஹனுமன் அங்கதம் பிரதி பிதாயே பந்துபுத்திரஸ்ய மாதா ஹரிஸ்தமா. தாயானவள் ரொம்ப பிரமாதமாக பேசுகிறா இந்த ஸ்லோகத்தில். வானரோத்தமரே ஹனுமானே, அங்கதன் பற்றிய இந்த மாதிரி எல்லாம் ஆலோசனை நீங்கள் செய்யறது கொஞ்சம் கூட சரியாகவே இல்லை. வேத அறநூல்களில் தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு? தந்தைதான் மகனுக்கு நெருங்கிய உறவினர், அவனுடைய மேன்மையில நாட்டமுடையவரும் அவர்தான். பெற்ற தந்தை இல்லாத போது தந்தையினுடைய ஸ்தானத்தில் அவர் கூட உடன் பிறந்தவர்கள், அவர் சிற்றப்பன் அதாவது சித்தப்பா, சிறிய தந்தையாகப்பட்டவர் அந்த பொறுப்பை ஏற்கத்தக்கவர். தாயானவள் எக்காலத்திலும் அந்த அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஹனுமானே, இதுதான் தர்மசாஸ்திரம், இதுதான் க்ஷத்ரிய தர்மசாஸ்திரம் அப்படின்னாலாம் தாரையானவள். நகி மம ஹரிராஜ சம்ஸ்ரயாத் க்ஷம் அதரம் அஸ்தி பரத்ரசேகவா அபிமுக ஹதவீர சேவிதம் சயனவிதம் மம சேவிதும் க்ஷமம். ஹனுமானே, இந்த உலகத்திலோ இல்ல மேல் உலகத்திலோ வானர மன்னர் வாலியை அண்டி இருப்பதை தவிர மேலான கடமையானது எந்த ஒரு பெண்ணுக்கும் கிடையாது, அது எனக்கும் கிடையாது. மாண்டு கிடக்கும் இந்த வீரராக இருக்கக்கூடிய என்னுடைய கணவர் இன்னும் சிறிது நேரத்தில் உயிர் மூச்சை விட்டுட்டு சிறையில போய் படுக்க போறார். இதுதான் நிச்சயம். அதனால எனக்கும் அந்த சிறைதான் ஏற்ற இடம் ஹனுமானே அப்படின்னாலாம் தாரையானவர். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே கிஷ்கிந்தாகாண்டே ஏகவிம்ச சர்க்கः. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டத்தில் 21வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.